குட் மார்னிங் சாந்தினி. குட் மார்னிங் ஜீவிதா. என்ன மேடம், நேற்று வந்து நீயும் அலெக்ஸும் பயங்கரமாக கலக்குனீங்க, புது ட்ரெஸ்லாம் போட்டுக்கிட்டு. ஏன்னா வந்து நேற்று 300 எபிசோட்மா, எல்லா எபிசோடுமே நமக்கு ஸ்பெஷல் தான். பட் ஸ்டில் 300ங்கிறது இன்னும் ரொம்ப ஸ்பெஷல் இல்லையா? பட் எனக்கு ஒன்றும் புரியல, 300 எபிசோட தலைகட்டான நீங்கள் ரெண்டு பேரும். நேற்றுனும் அலெக்ஸ் வந்தார், இன்னைக்கு நீ வந்து உட்காந்துக்கிட்டு இருக்க, என்ன மேட்ரு? அது ஒன்றும் இல்லைம்மா, ஆக்சுவலாக வேந்து டிவி ஆங்கர்ஸ் எல்லாம் வந்து இந்த புது காலை ஷோ மேலே வச்சிருக்க பற்று தான். அதனால அடிக்கடிக்கு இப்படி தான் சொல்லாம கொள்ளாமல் வருவோம். அதெல்லாம் நீ கண்டுக்காத, ஓகேவா? ஓ மை காட், இவ்வளோ ஆர்வம் தாங்காதுமான நம்ம ஷோக்கு. பட் ஸ்டில் 300, 400, 500 நம்ம புது காலை வந்து ரொம்ப எண்டே இல்லாமல் போயிட்டே இருக்க போகுது, இன்ஃபினிட்டி எபிசோட்ஸா. பட் ஸ்டில் வந்து நீ வந்து நிறைய டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் பற்றி பேசிட்டு இருக்கோம் இல்லையா, சில எபிசோட்ஸா. ஸோ இன்னைக்கு என்ன டூரிஸ்ட் ஸ்பாட்டோட வந்திருக்க? இன்னைக்கு வந்து நான் சொல்லல, நான் க்ளூ கொடுக்குறேன், நீ கெஸ் பண்றியான்றத பார்க்கலாம், ஓகேவா? டென்சிட்டியான ஃபாரஸ்ட் பார்த்தேன்னா இந்த ஊர்ல அதிகமா இருக்கும். இதெல்லாம் ஒரு க்ளூன்னு சொல்ற பத்தியா ஒன்று வெளிக்கணும்டி. சரி ஓகே, தெரியலன்னு டீசெண்டா சொல்லு. அதுக்கே க்ளூ வந்து நீ தப்பு காடு மட்டும் தான் இருக்கு. சரி ஓகே, இன்னொரு க்ளூ கொடுக்குறேன். பட் நீ லைட்டா கண்டுபிடிச்சிருவேன்னு தான் நினைக்கிறேன். அதாவது ரசகுல்லா ரொம்ப ஃபேமஸ் இங்க. இந்த க்ளூ தான் நீ ஃபர்ஸ்ட் சொல்லிருக்கணும், நான் கண்டுபிடிச்சிட்டேன். கண்டுபிடிச்சிட்டியா? ஆனா நீ தப்பா சொன்னா 5 கொட்டு கிடைக்கும். அவ்வளோ கொட்டு கிடைக்குமா? சரி, இன்னொரு அடுத்த க்ளூ சொல்லு, நான் கண்டுபிடிச்சேன். ஓகே, அடுத்த க்ளூ பார்த்தேன்னு வச்சுக்கோயேன், இந்த ஹவுரா பிரிட்ஜ்னு சொல்லுவாங்க இல்லையா? நம்ம வடிவேல் அந்த படத்துல சொல்வாரு, அந்த பிரிட்ஜ் நம்ம தெரியுமா? எந்த ஊரு கண்டுபிடிச்சமா? சரி சொல்ல வேணாம், ஃபர்ஸ்ட் நம்ம வியூவர்ஸ்க்கு குட் மார்னிங் சொல்லிடலாம். கண்டிப்பா. நேர்கள் அனைவருக்கும் புது காலை வணக்கம். ஸோ ஜீவிதா, நீ சொன்ன க்ளூஸ்லேருந்து நம்ம இன்னைக்கு பேச போகிற டாபிக் வந்து வெஸ்ட் பெங்கால். நான் கண்டுபிடிச்சிட்டேன், கரெக்டாக? வெரி குட் கேர்ள், கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன். எப்படியோ சரி சொல்லு. ஆக்சுவலி வந்து வெஸ்ட் பெங்கால் பற்றி கொஞ்சம் கூகுள் பண்ணப்போ வெஸ்ட் பெங்காலோட பேர் காரணம் என்ன அப்படின்னு நான் கண்டுபிடிச்சேன். உனக்கு தெரியுமா? எனக்கு கூட ஆக்சுவலாக அந்த டவுட் இருந்தது, ஈஸ்டர்ன் சைடில் இருந்துட்டு எப்படி வெஸ்ட் பெங்கால்ன்ற பேர் இருந்ததுன்ட்டு. எப்படிமா? ஆக்சுவலி வந்து முன்னாடி 1947க்கு முன்னாடி வந்து ஈஸ்ட் பெங்கால் அண்ட் வெஸ்ட் பெங்கால் ரெண்டுமே இருந்திருக்கு. இப்போ ஈஸ்ட் பெங்கால் வந்து தனி நாடாக பிரிஞ்சு போயிடுச்சு. ஆக்சுவலி நிறைய ரிலீஜியஸ் ரீசன்ஸ்னால வந்து ரெண்டு ஸ்டேட்டாக வந்து வச்சுருந்துருக்காங்க. அப்புறம் 1947 வந்து தனி நாடாக போயிட்டதுனால வெஸ்ட் பெங்கால் மட்டும் இருந்திருக்கு. அண்ட் வந்துட்டு இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பங் அப்படின்னு ஒரு அரசர் வந்து இருந்திருக்காரு. நம்ம சேர சோழ பாண்டியர்கள் இருந்திருக்காங்களா, அந்த மாதிரி பங் அப்படின்னு ஒரு திராவிடியர் அரசாட்சி அப்படின்னு சொல்லலாம், திராவிட காலத்துல இருந்திருக்காங்க. ஸோ அதுதான் வந்து பாங் அப்படின்னு தான் இருந்திருக்கு பேர். பாங்கோ அது அவங்க பெங்காலி ஸ்டைல்ல சொல்லிக்கிறாங்க, ஓகேயா? அதுக்கப்புறம் இது பெங்கால் அப்படின்னு மாறி இருக்கிறதா சொல்லப்படுது. அண்ட் மோர் ஓவர் பெங்காலி மக்கள் நிறைய வாழ்ந்துட்டு இருக்காங்களா இருப்பாங்க, அதனால வெஸ்ட் பெங்கால் அப்படின்னு சொல்றாங்க போல. ஓகே, இந்த ஊரோட பேருக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய கதை இருக்கா? வாவ், இன்ட்ரெஸ்டிங். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால் பத்தி இதோட முடியல, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா வெஸ்ட் பெங்காலோட நார்த்தன் சைட்ல ஹிமாலயன் அண்ட் சப் ஹிமாலயன் ரேஞ்சுன்னு சொல்லுவாங்களே, அது ஹிமாலய மலைக்கு பக்கத்துல இருக்கு. அண்ட் பாத்தீங்கன்னா நம்ம சவுத்ல பாத்தீங்கன்னா நம்ம கங்கா நதி வந்து ஓடிட்டு இருக்கு. ஸோ இந்த ரெண்டு ஸ்பெஷாலிட்டி சொல்லுவாங்க. இன்னும் வந்து சுதர்ஃபூ அப்படின்ற மலை வந்து ரொம்பவே ஃபேமஸ். இதுதான் அந்த மாநிலத்திலேயே இருக்கிற ஹையஸ்ட் பீக், அதாவது உயரமான மலை. சுமார் 11,000 அடி உயரமா அந்த மலை. போனீங்கன்னா கண்டிப்பா மிஸ் பண்ணாம பார்த்துட்டு வா. இன்னொன்னு நீ சொன்ன மாதிரி நிறைய மலை காடுகள் இருக்கும்னு சொன்னியா, காடுக்கே ஃபேமஸான ஒரு மாநிலம் சொன்ன இல்லையா? சுந்தர்பன் அப்படின்ற அந்த காடு ரொம்பவே ஃபேமஸ் அப்படின்னு சொல்றாங்க. எஸ், பார்த்துன்னு வச்சுக்கோயேன், ஓப்பனிங்லேயே இவ்வளோ இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டா வெஸ்ட் பெங்கால் பார்த்தீங்கன்னா இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான டூரிஸ்ட் ஸ்பாட்லாம் நிறையவே இருக்குன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீ நாளோட நல்ல நேரம், ராகு காலம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கான செக்மெண்ட் தான் வரப்போகுது. பார்த்துட்டு வந்துடலாமா? கண்டிப்பா. இது சூரியோதயம். இன்று 20/6/2015 சனிக்கிழமை, மன்மத வருடம் ஆனி மாதம் 5ஆம் தேதி. இன்று சூரியோதயம் 5:54 ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. குளிகன் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. திதி சதுர்த்தி. ஆயில்யம் நட்சத்திரம். நல்ல நேரம் என்னும் சுப ஓரைகள் காலை 7 மணி முதல் 8 மணி வரை, 10 மணி முதல் 1 மணி வரை, பகல் 2 மணி முதல் 3 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை. இன்று தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம். சாந்தினி, நம்ம பாலிவுட் ஸ்டார் ஷாருக் கான் இருக்காரு இல்லையா, ஆக்சுவலா அவர் தான் வந்து வெஸ்ட் பெங்கால் டூரிசமோட பிராண்ட் அம்பாசிடர்.
ஓய் பொதுவா ஏதாவது ப்ராடக்ட்டுக்கு தான் பிராண்ட் அம்பாசிடர் இருப்பாங்க கேள்விப்பட்டிருக்கேன். பட் வெஸ்ட் பெங்காலோட டூரிசம்க்கே பிராண்ட் அம்பாசிடரா? எஸ், அப்படின்னா பார்த்துக்கோ, அவருக்கு வந்து அந்த ஊர் மேலே என்ன ஒரு அட்ராக்ஷன் இருக்குன்றத பார்த்துக்கோ. அண்ட் இவரை வந்து வச்சு டைரக்ட் பண்ணது வந்து அந்த அனிருத் ராய் சௌத்ரின்னு இருக்காரு பார்த்தியா. இஸ் ஆல்சோ எ ஃபேமஸ் டேரக்டர் இன் பாலிவுட். ஸோ அவருக்கும் பார்த்தோன்னா வெஸ்ட் பெங்கால் மேலே ஒரு பயங்கரமான அட்ராக்ஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஷாருக் கான் என்ன சொல்லியிருக்காருன்னா வெஸ்ட் பெங்கால் தான் என்னோட செகண்ட் ஹோம்னு சொல்லியிருக்காரு. உண்மையிலே ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் பெய்ட் ஆக்டர் இன் இந்தியா ஷாருக் கான் அவர்கள். அவர் வந்து இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு அப்படின்னா வெஸ்ட் பெங்கால் உண்மையிலே ரொம்ப ஸ்பெஷல் தான் நினைக்கிறேன் நான். எஸ், ஆக்சுவலாக அது மட்டும் இல்லாமல் ஆக்சுவலாக இந்த வெஸ்ட் பெங்காலை வந்து இந்த பிரிட்டிஷ் ஆண்டிருக்காங்க எப்போன்னு பார்த்தோன்னா 1700லேருந்து 1912 வரைக்கும் ஆண்டிருக்காங்க. அப்போதுலேருந்து பார்த்தோன்னா ஆக்சுவலாக கொல்கட்டா தானே கேபிட்டல் ஆஃப் வெஸ்ட் பெங்கால். ஸோ வந்துட்டு இந்த ப்ரிவிலேஜ் வந்து நல்லா என்ஜாய் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த வெஸ்ட் பெங்காலோட கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பில்டிங்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்னு பார்த்தோன்னு வச்சுக்கோயேன், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குமா. நார்மலாக ஒரு பில்டிங்ஸ், ஒரு வீடு, ஒரு ஆஃபீஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து ஒரு என்ன சொல்கிறது, இந்த நியோ கோத்திக் அந்த மாதிரியான பேர் வச்சு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் இருக்குது பார்த்தியா, அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இங்கே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்களாம். மேபி நிறையா பேர் ஆண்டிருக்காங்க இல்லையா, அதனால வந்து நிறைய வித்தியாசமான வடிவமைப்புகள். ஸோ யூரோப்பியன் ஸ்டைலில் இருக்கும் இந்த மாதிரி, அண்ட் இந்த பிரிட்டிஷ் ஒரு ஸ்டைலில் இருக்கும், அந்த மாதிரி டிஃப்ரெண்டான கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து இங்கே இருக்குமா. ஸோ கொல்கட்டா போனால் நிறைய பில்டிங்ஸ்லாம் பார்க்கலாம்னு சொல்ல வர. சரி, தொடர்ந்து இலக்கிய மேகம் ஸ்ரீனிவாசன் அவர்கள் அபிராமி அந்தாதியிலேருந்து ஒரு பாடல் மற்றும் அதோட விளக்கத்தோட காத்துட்டு இருக்காரு. பார்த்துடலாமா? பார்த்துடலாம். இது அபிராமி அந்தாதி. ஸ்ரீவித்யோபாசனாசக்தம் ஸ்ரீவித்யாபீடபூஷணம் ஸ்ரீவித்யாபினவம் வந்தே ஸ்ரீ கிருஷ்ணானந்த சர்க்குரும். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அபிராமி அந்தாதி அற்புத திருப்பாடல்களிலே மோட்ச சாதனம் பெற என்கின்ற தலைப்பிலான பாடலை நாம் தொடர்ந்து சிந்தித்து கொண்டிருக்கிறோம். நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பது உன்னை, என்றும் வணங்குவது உன் மலர்த்தாள் எழுதாமறையின் ஒன்றும் அரும்பொருளே அருளே உமையே இமயத்து அன்றும் பிறந்தவளே அழியாமுக்தி ஆனந்தமே என்கின்ற தலைப்பிலான பாடல். அருமையான பாடல். பராசக்தியினுடைய பேரருளை சொல்லுகிற பொழுது எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நான் சிந்திக்கின்றேன். என்றும் வணங்குவது உன் மலர்த்தாள், எப்பொழுதும் உன்னுடைய பாதத்தை நான் வணங்குகின்றேன். கோளிர் பொறியிர் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்காத்தலை என்று சொல்லுவார் வள்ளுவ பெருந்தகை. தலையே நீ வணங்காய், தலைமாலை தலைக்கணிந்து தலையாலே பலிதேறும் தலைவனை தலையே நீ வணங்காய் என்று மிக அழகாக அப்பர் பெருமான் பாடுவார். எதற்காக இந்த தலை படைக்கப்பட்டிருக்கிறது என்று கேட்டால் இறைவனை வணங்குவதற்காக படைக்கப்பட்டிருக்கிறது. வாழ்த்த வாயும் நினைக்க மடநெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனை என்று திருவாசகம் சொல்லும். அப்படிப்பட்ட அருமையான செய்தியாகத்தான் என்றும் வணங்குவது உன் மலர்த்தாள், உன்னுடைய திருமலர்த்தாள் இருக்கிறதே, அதை நான் எப்பொழுதும் வணங்கி கொண்டிருக்கிறேன். எழுதாமறையின் ஒன்றும் அரும்பொருளே, தேவியினுடைய வணக்கம் இருக்கிறதே, தேவியை குறித்த தந்திர சாஸ்திரங்கள் இருக்கிறதே, அந்த தேவியினுடைய தந்திர சாஸ்திரங்களை குருநாதர் மூலமாகத்தான் நாம் பெற்றுக்கொண்டு அதனை தொடர்ந்து செய்ய வேண்டும். அப்படி குருநாதர் மூலமாக நாம் செய்யக்கூடிய பெறக்கூடிய அந்த பூஜை முறைகள் எதிலே இருந்து வந்திருக்கிறது என்று கேட்டால் வேதத்திலே இருந்து வந்திருக்கிறது. வேதம் 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 வேதத்தினுடைய வழிதான் இத்தனை பூஜை ரகசியங்களுமாக நமக்கு இருக்கிறது. ஆகையினாலே தான் பின்னாலே ஒரு பாடலில் சொல்லுவார், வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சு உண்டு என்று சொல்லுவார். வேதம் சொன்ன வழி எதுவாக இருக்கிறது? வேதம் எதை சொல்லுகிறது? வேதம் பராசக்தியினுடைய திருப்பாதங்களை பற்றி கொள்வதற்கான அத்தனையுமாக நமக்கு சொல்லித் தருகிறது. வேதம் இருக்கிறதே, ஒரு காலகட்டம் வரைக்கும் அதை எழுதாமலேயே வைத்திருந்தார்கள். வேதத்திற்கு கேள்வி என்று சொல்லி தமிழிலே சொல்லுவது மறை கேள்வி என்று சொல்லுகிறோம். ஏனென்று சொன்னால் அதை கேட்டு 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 பரம்பரையாக அதை எழுதாமலே வைத்திருந்தார்கள். ஏன் எழுதாமல் வைத்திருந்தார்கள் என்று சொன்னால், ஒரு விஷயத்தை எழுதிவிட்டால் பிறகு அதை கொண்டு சேர்ப்பது மிகுந்த கடினமான விஷயம். ஒரு 50-60 ஆண்டுகளுக்கு முன்னாலே கூட நம்முடைய கல்வி முறை இருக்கிறது, அதில் ஏட்டுக்கல்வி என்று ஒரு கல்வி முறை இருந்தது. அந்த காலத்திலே எங்கே படித்தாய் என்று கேட்டால், நான் திண்ணை பள்ளிக்கூடத்திலே படித்தேன், ஏட்டு வாத்தியாரிடத்திலே படித்தேன், செட்டாம்பிள்ளை இடத்திலே படித்தேன் என்று சொல்லுவார்கள். அப்பொழுது அங்கே என்ன நடக்கும் என்று சொன்னால், ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், நீதிநெறி விளக்கம், இந்த பாடல்களை எல்லாம் 100 பாடல்கள் 50 பாடல்களை ஒருவர் சொல்ல மற்றொருவர் சொல்ல, ஒருவர் சொல்ல மற்றொருவர் சொல்ல, இவற்றையெல்லாம் மிக தொடர்ச்சியாக அவர்கள் மனப்பாடம் செய்து கொண்டே வருவார்கள். அப்படி மனப்பாடம் செய்து கொண்டே வரக்கூடிய தன்மை அவர்களுக்கு மிக அதிகமாக இருந்ததினாலே அவர்களுடைய
மென்டல் பவர் என்று சொல்லுகிறோமே, அறிவாற்றல், அது மிக்க கூர்மையாக இருந்த ஒரு காலகட்டம். அது நிறைய அவர்கள் மனனம் செய்து கொண்டே இருப்பார்கள். எதை கேட்டாலும் கடகடகட என்று ஒப்பிக்கக்கூடிய மிகப்பெரிய தன்மை அவர்களிடத்தாக இருந்தது. ஆனால் காலப்போக்கிலே மனக்கணக்கு என்று கூட ஒரு கணக்கெல்லாம் அந்த காலத்திலே வைத்திருந்தார்கள். ஆனால் காலப்போக்கிலே என்ன ஆயிற்று, நம்மிடத்திலே ஒரு சின்ன செய்தியை சொன்னால் கூட அந்த செய்தியை நாம் கேட்கிற பொழுது ஒரு சின்ன கணக்கு கொடுத்தால் கூட உடனடியாக நம்முடைய கால்குலேட்டரை எடுத்து தான் நாம் போட வேண்டிய சூழ்நிலைக்கு நாம் வந்து தள்ளப்பட்டிருக்கிறோம். எல்லார் கரங்களிலும் செல்ஃபோன் இருக்கிறது, செல்ஃபோனிலே கால்குலேட்டர் இருக்கிறது. சின்ன கணக்கு என்று சொன்னாலும் கூட அதை யோசித்து போடுவதற்கு நம்மிடத்திலே பொறுமை இல்லாத காரணத்தினாலே நாம் அதனை கால்குலேட்டர் மூலமாக போடுவதற்கு தொடங்கிவிட்டோம். அப்பொழுது உடனடியாக மனதிற்குள்ளே நிறுத்தி ஒன்றை வெளிக்கொணரக்கூடிய தன்மை நம்மிடத்தில் இப்பொழுது மிக குறைந்து போய்விட்டது. ஆனாலும் கூட எழுதாக்கிழவி, அந்த மறையை, வேதத்தை எழுதாமலேயே வைத்திருந்தார்கள். எழுதாக்கிழவி என்று சொல்வார்களே அந்த வேதம், அந்த எழுதாக்கிழவியை பரம்பரையாக சொல்லிக்கொண்டே வந்தார்கள். ஆகையினாலே அச்சிடுவதற்கு கூட மிகப்பெரிய எதிர்ப்பு இருந்தது. என்ன காரணம் என்று கேட்டால், அச்சிட்டால் நாம் சோம்பேறித்தனமாக, இப்பொழுதுதான் பல விஷயங்கள் அப்படித்தான் ஆகிவிட்டது. அச்சுக்கு வந்த அத்தனை புத்தகங்களையும் நாம் எடுப்பதும் இல்லை, பார்ப்பதும் இல்லை, படிப்பதும் இல்லை. வேதத்தை அவர்கள் சொல்லித்தர நிச்சயமாக அடுத்த தலைமுறைக்கு இதை கொண்டு செலுத்த வேண்டும் என்ற மிகப்பெரிய பொறுப்புணர்ச்சியோடு அதை அடுத்த தலைமுறைக்கு கொடுத்து கொண்டே இருந்தார்கள். ஆனால் இப்பொழுது அச்சிலே இருக்கிறது, சிடியிலே இருக்கிறது, பென்ட்ரைவிலே வந்து விட்டது, எல்லா வடிவத்திலும் வந்து விட்டாலும் கூட அதை கேட்டு நாம் பெறுவதற்கான பொறுமை நம்மிடத்தில் இருக்கிறதா என்று கேட்டால் அது கேள்விக்குறியாக இருக்கிறது. தேவி எப்படிப்பட்டவளாக இருக்கிறாள்? எழுதாமறையின் ஒன்றும் அரும்பொருளே. தேவியினுடைய மிகப்பெரிய சிறப்பு என்ன என்று கேட்டால், வேதத்தின் வடிவமாக தேவி இருக்கிறாள். வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுண்டு என்று சொன்னது போல வேதத்தை சொல்லி அந்த வேத சப்தத்தின் மூலமாக தேவியினுடைய பாதங்கள் சிவந்து போயின என்று ஒரு இடத்திலே சொல்லுகிறார். அருமறைகள் பழகி சிவந்த பதாம்புயத்தாள் என்று சொல்லுகிறார். அப்படி தேவியினுடைய பெருமையை சொல்லுகிற பொழுது, நான் உன்னுடைய திருப்பாதங்களை வணங்குகிறேன், நான் நிற்கிற பொழுதும் நடக்கிற பொழுதும் எந்த செயலை செய்தாலும் கூட உன்னை சிந்தித்து கொண்டிருக்கிறேன், மூச்சு விடுவது போல நான் உன்னை வழிபாடு செய்து கொண்டிருக்கிறேன், உன்னுடைய திருத்தாள்களை வணங்குகின்றேன், நீ வேதத்தினுடைய வடிவமாகவே இருக்கிறாய். எழுதாமறையின் ஒன்றும் அரும்பொருளே, அருளே, அருள் வடிவமாக இருக்கக்கூடிய பராசக்தியே, உமையே என்கிறார். உமை என்கின்ற நாமம் இருக்கிறதே அம்பிகையினுடைய நாமத்திலே உயர்ந்த நாமம். உமையாள் என்பது உமை என்கின்ற நாமத்திலே இருந்து வந்தது. உமா என்பது தேவி பிரணவம் என்று சொல்வார்கள். உமா என்ற தன்மை. அவள் இங்கே இறைவனை நோக்கி நீண்ட நெடுங்காலம் தவம் செய்தாள். எங்கே தவம் செய்தாள்? இமயாசலத்திலே தவம் செய்தாள். இமவான் மகளாக பிறந்தாள். இமவான் மகளாக பிறந்ததினாலே அந்த இமவான் மகள் இருக்கிறாளே, அவள் நீண்ட காலம் சிறிய வயதிலேயே தவத்திற்கு வந்து விட்டாள். ஒரு கோயிலுக்கு தொடர்ந்து போய்கொண்டே இருந்தால், சிறிய வயது உடையவர்கள் கோயிலுக்கு போனால் என்ன சொல்லுகிறார்கள்? அதற்குள்ளே என்னடா சாமியார் மாதிரி கோயிலுக்கு போயிட்டு நீ போக வேண்டிய இடமாடாது என்று கேட்கிறார்கள். இல்லை என்று சொன்னால் ரிட்டையர் ஆன பிறகு பார்த்து கொள்ளலாம், அப்பொழுது சாமி கோயில் என்று போகலாம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் தேவி நமக்கு என்ன காட்டி கொடுத்திருக்கிறாள் என்று சொன்னால், சிறு வயது முதலாகவே ஆன்மீகத்திலே நாம் நம்மை தேர்த்து கொள்ள வேண்டும், பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும், பழக்கப்படுத்தி கொள்ள வேண்டும். அப்படி மிகச்சிறியவளாக இருக்கிற பொழுதே அமைதியாக மௌனமாக இருந்து தேவி இறைவனை நோக்கி, சிவபெருமானை நோக்கி நீண்ட நெடும் தவம் செய்தாள் தேவி. அவள் மனதிற்குள்ளாக எந்நாளும் இறைவனை மனதிற்குள்ளே தேக்கி வைத்து கொண்டு இறைவனை பற்றியான சிந்தனையிலே தேவி இருந்தாள். அப்படிப்பட்ட மிகப்பெரிய தவம்தான் இறைவனோடு அவளை சேர்த்து வைத்தது என்று சொன்னால், முக்தி ஆனந்தத்திற்கு அடிப்படையான விஷயம் தவமாக இருக்கிறது என்பதை நமக்கு அவள் காட்டி கொடுத்திருக்கிறாள். அப்படி முக்தி ஆனந்தத்திற்கு என்ன தேவை? தேவி தவம் செய்கிற பொழுது, அமைதியாகவும் மௌனமாகவும் இருக்கிற பொழுது, அவளுடைய தோழிகள் வந்து கேட்கிற பொழுது என்கின்ற வகையிலே சின்ன சின்ன ஒலி குறிப்புகளை மட்டும் எழுப்புவார்களாம். அப்படி என்று ஒலி குறிப்பு எழுப்பிய சூழ்நிலையிலாலே தான் தேவிக்கு உமா என்கின்ற நாமம் வந்தது என்று ஒரு பெரியவர் சொல்லுவார். அத்தகைய உமா என்கின்ற நாமத்தை தான் இப்பொழுது நமக்கு நினைவுபடுத்துகிறார். ஏன் நினைவுபடுத்துகிறார் என்று கேட்டால், தேவியே இறைவனை அடைவதற்கு நீண்ட நெடுங்காலம் தவம் செய்தாள், மனதை ஒன்றி தவம் செய்தாள், இறைவனை தவிர வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் தவம் செய்தாள் என்று சொன்னால், நாம் எப்படி இறைவனை சிந்திக்க வேண்டும்? ஆர்யா சுவாமிகள் மிக அழகாக சொல்லுவார். ஒரு பெரியவரை போய் சந்தித்தாராம். அந்த பெரியவரிடத்திலே உங்களுக்கு வயது என்ன என்று கேட்டாராம். அந்த பெரியவருக்கு அப்பொழுதே ஒரு 80க்கு மேலே வயது இருக்கும். அந்த பெரியவர் சொன்னாலாம், எனக்கு 2.5 வயது ஆகிறது என்று சொன்னாராம். இவருக்கு மிகப்பெரிய ஆச்சரியம்.
எப்படி 2.5 வயது தான் சொல்லுகிறீர்கள்? உங்களுக்கு ஆண்டுகள் இப்பொழுது 80க்கு மேலே இருந்திருக்குமே என்று கேட்டபொழுது அவர் சொன்னாராம், எந்த நேரம் இறைவனை குறித்த சிந்தனையிலே இருக்கிறதோ அதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய வாழ்ந்த நேரம் என்று சொன்னாராம். நான் 80 வயது காலம் வாழ்ந்திருந்தாலும் கூட நான் என்னுடைய வாழ்க்கையிலே எனக்கு தெரிந்த வரைக்கும் ஒரு 2.5 வருஷம் தொடர்ச்சியாக ஒரு நாளைக்கு இவ்வளவு நேரம் என்று எடுத்துக்கொண்டால் 2.5 ஆண்டுகள் தான் நான் கடவுளை குறித்து சிந்தித்திருக்கிறேன். அதுதான் என்னுடைய உண்மையான வயது என்று கேட்டாராம். உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் என்று கேட்டாராம் வாரியார் சுவாமிகள். அவர் அதற்கு எனக்கு ஒரு பிள்ளை என்று சொன்னாராம். இவருக்கு தெரிந்து 4 பிள்ளைகள் அவருக்கு. ஏன் ஒரு பிள்ளை தான் என்று சொல்கிறீர்களே, உங்களுக்கு 4 பிள்ளை இல்லையா என்று கேட்டபொழுது அவர் சொன்னாராம், எந்த பிள்ளை வயதான காலத்திலே உதவியாக இருக்கிறானோ அவன் மட்டும்தான் என்னுடைய பிள்ளை என்று சொல்லி மூத்தவனை அழைக்க அவன் ஒரு பணியிலே இருந்து இதோ வருகிறேன் என்று சொன்னாலும் வர மறுத்தான். 2ஆமவன் வெளியிலே வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறான். 3ஆனவன் ஏதோ ஒரு நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறான். 4வது பிள்ளை தான் கூப்பிட்ட உடனே உடனடியாக ஓடி வந்தானாம். இவன்தான் என்னுடைய உண்மையான பிள்ளை என்று சொன்னாராம். எதற்காக என்று சொன்னால், எந்த நேரம் இறைவனை குறித்து சிந்திக்கிறோமோ அதுதான் நம்முடைய உண்மையான வயது என்று சொன்னால், எழுதாமறையின் ஒன்றும் அரும்பொருளே அருளே உமையே இமயத்து அன்றும் பிறந்தவளே அழியாமுக்தி ஆனந்தமே என்று முக்தி ஆனந்தமாக அவளே இருக்கிறாள் என்கின்ற தன்மையினாலே தான் பராசக்தியை குறித்த சிந்தனை உள்ள நேரம் எதுவோ அதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய உண்மையான நாள், உண்மையான வயது. அப்படி எடுத்துக்கொண்டால் நாம் எத்தனை நேரம் அந்த சிந்தனையிலே இருந்தோம் என்பதை எண்ணி பார்ப்பதற்கே மிகப்பெரிய வியப்பாக இருக்கிறது, அல்லது அதை சிந்திப்பதற்கே நமக்கு கஷ்டமாக இருக்கிறது. எது உண்மையான நேரம்? பராசக்தியை குறித்த நேரம். அந்த நேரம்தான் நமக்கு முக்தி ஆனந்தத்தை வழங்கக்கூடிய அருமையான பாடல். நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பது உன்னை என்றும் வணங்குவது உன் மலத்தாள் எழுதாமறையின் ஒன்றும் அரும்பொருளே அருளே உமையே இமயத்து அன்றும் பிறந்தவளே அழியாமுக்தி ஆனந்தமே என்கிறார் அருமையான பாடல். இதைத் தொடர்ந்து நாம் சிந்தித்து கொண்டே இருப்பதன் மூலமாக, இந்த வழிபாட்டு பாடலாக இதனை வைத்துக்கொள்வதன் மூலமாக வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்து வானுரையும் தெய்வத்தின் வடிவமாகவே மாறக்கூடிய மிகப்பெரிய வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனை இந்த விடியலிலே பராசக்தியினுடைய பாதத்திலே சேர்த்து இந்த விடியல் உற்சாகமான விடியலாக அமைவதற்காக பராசக்தியை பிரார்த்திப்போம். தொடர்ந்து சிந்திப்போம். நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஸோ ஜீவிதா, ஆக்சுவலி வெஸ்ட் பெங்காலுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய சிறப்புகள் இருக்குது. அதில் கொல்கட்டாக்கு பார்த்தீங்கன்னா சிட்டி ஆஃப் பேலசஸ் அப்படின்ற பேர் இருக்கான். ஏன்னா அந்த ஊரில் வந்து நிறைய பேலசஸ் இருக்குது. அது ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் பாரு. ஹசர்த்வாரி அப்படின்ற பேலஸ் இருக்குது. இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 கதவுகள் அப்படின்னு அர்த்தமா. ஆக்சுவலி அந்த பேலஸில் வந்து 900 டோர்ஸ் தான் இருக்கான். அப்புறம் ஆனால் வந்து 1000 கதவுகள், அந்த பேரோட அர்த்தம் அதுதான். ஸோ வந்து மெக்லியாட் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா 1837ஆம் ஆண்டு ஹசாப் நவாப் அப்படின்ற அந்த அரசருக்காக கட்டி கொடுத்துருக்காரு. அது வந்து அப்போ ரொம்பவே ஃபேமஸாக இருந்திருக்கு. ஸோ 900 டோர்ஸ் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய பேலஸாக இருக்கும் நீ யோசிச்சுக்கோ. இப்பயும் இருக்கு அந்த பேலஸ். இப்பயும் இருக்கு. ஆனால் வந்து அது உள்ள நிறைய ஆர்டிஃபேக்ட்ஸ், நிறைய மானுமெண்ட்ஸோட அந்த மிச்சங்கள் அதெல்லாம் வச்சிருக்காங்க. ஸோ பிரெஞ்சு போர்ச்சுகீஸ்லாம் வந்து ஆண்டுட்டு போனாங்க இல்லையா வெஸ்ட் பெங்கால. ஸோ அவங்க விட்டுட்டு போன சில பொருட்கள்லாம் இப்போ அங்கே கண்காட்சிக்கு இருந்துட்டு இருக்கு. ஸோ வந்து கிட்டத்தட்ட 4000 பொருட்கள் கிட்ட இருக்காங்க. அது இல்லாம 1000 மானுமெண்ட்ஸ் கிட்ட இருக்கான். சோ எல்லாரோட மிச்சங்கள் இருக்கு, காயின்ஸ், இந்த மாதிரி சில விஷயங்கள். சோ 900 டோர்ஸ்லயும் ஒவ்வொரு மானுமெண்ட்ஸ் வச்சிருப்பாங்கன்னா எக்கச்சக்கமா இருக்கும் போலவே. அது சுத்தி பார்க்கிறதுக்கே ரொம்ப லேட் ஆகும்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னொரு பேலஸ் பத்தி சொல்றேன். கூச் பெஹார் அப்படின்ற அந்த பேலஸ் வந்து 1887ஆம் ஆண்டு வந்து நாராயண் அப்படின்ற அந்த மகாராஜா அவரோட அந்த அரசாட்சியில கட்டியிருக்காங்க. இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்ம லண்டன்ல இருக்க பக்கிங்ஹாம் பேலஸ் இருக்கு இல்லையா, அதோட ஒரு மாடல் வச்சுதான் அதை கட்டினாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இப்ப இதுலயும் வந்து கண்காட்சி வச்சிருக்காங்க. நிறைய பொருட்கள்லாம் இதுக்குள்ளயும் இருக்கான். சூப்பரா சொன்ன சாந்தினி. ஆக்சுவலா நீ சொல்ற இந்த மாதிரியான மானுமெண்ட்ஸ், இந்த மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காகவே கண்டிப்பா வந்து அங்க விசிட் பண்ணி ஆகணும்னு நான் சொல்றேன். அண்ட் இப்போ வரப்போற செக்மெண்ட்ல பரசுராமர் நம்ம வாழ்க்கையை எந்த மாதிரியான வழிமுறைகள் படி ஃபாலோ பண்ணிட்டு போகணும் அப்படிங்கறத சொல்ல வராரு. பார்த்து தெரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பா. இது கீதை காட்டும் பாதை. வசுதேவ சுதம் தேவம் கம்ச சாணூர மர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். வேந்தர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். கீதையை காட்டும் பாதை எனும் இந்த ஞான வேள்வியில் இப்பொழுது கண்ணனுடைய அந்த அற்புதமான ஞான உபதேசங்கள் இதோ தொடர்கின்றன. கர்மனா என்ன, அகர்மம்னா என்ன, இதெல்லாம் ஓரளவுக்கு நம்ம பார்த்தோம். அதுக்கு மேலே சொல்லிட்டு போகிற சுவாமி என்ன சொல்கிறார்? வினை பலன்களில் பற்றற்றவனாய், ஆசை வசப்படாதவனாய், அடுத்தது எந்த விதமான பிரதிபலனும் நம்ம சொல்கிறோம் இல்லையா, இங்கே போனால் இது கிடைக்கும், இது அங்கே அது வந்து சார்
இன்றைக்கி என்ன கிழமை? சனிக்கிழமையா? சனிக்கிழமைனா இந்த கோயிலுக்கு போகலாம் சார், இந்த பிரசாதம் இருக்கும், சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். அந்த கோயிலையும் கொடுக்குறா, டேஸ்ட்டாக தான் இருக்குது இல்லைங்கள, ஆனால் அளவு கம்மியாக கொடுக்குறா சார். என்ன அக்கிரமம்! பிரசாதம்ங்கிற வார்த்தைக்கு நேரடியான பொருள்னு பார்த்தா தெளிவு. இதுலேயே நாம் இவ்வளவு இருக்கோமே, அப்போ அங்கே எவ்வளவு ஏமாந்து போகிறோம் தெரியறதா? அதைத்தான் சுவாமி அங்கே சொல்கிறார். இப்படி விருப்பு வெறுப்பற்றவனாய் இருவினைகளையும் கடந்தவனாய், சுவாமி தெளிவாக சொல்கிறார். இருவினைகள்னாக்க அந்தண்ட அறம் பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி பார்த்தோம். இருள் சேரி இருவினை அங்கே வள்ளுவர்னு சொல்லி வச்சுருக்காரு, அதையும் பார்த்தோம். எளிமையாக ஒரு உதாரணம், ஒருத்தர் தோண்ட ஆரம்பித்தார், தோண்டினார், டங்குன்னு சத்தம் கேட்டது. இல்லை உதாரணத்துக்கு தான், யாராவது இன்கம் டேக்ஸ்க்கு ஃபோன் பண்ணிட போகிறேன், தோண்டினார், டங்குன்னு சார் திறந்து பார்த்தா எல்லாம் நிஜம் நிஜம் தாங்கும், செய்குலி இல்லை சேதாரம் இல்லைலாம் இல்லை, எல்லாத்தையும் தாண்டி புகுட்டி கடக்கு ஒரு இடத்துன்னு வந்தார். இது விஷயம் தெரிஞ்சு 5 பையன் வந்து விட்டான். அவன் கையில் வச்சுன்னு இருக்கான். ஆள் வீக்காக இருந்தால் கூட கையில் வெப்பன்ஸ் வச்சுருக்கான். எங்கே ஓடியும் தப்ப முடியல. கடைசியில் பார்த்தா கண்ணுக்கு அதற்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருந்தது. உடாங்கின்னு உள்ளே பயாச்சு. அந்த 5 பேரும் இனிமேல் துரத்துவானுங்களா? பார்த்தா அரை மணி நேரத்தில் எல்லா டிவி சேனல் வந்து கொடுத்து பத்திரிக்கையில் வந்து ஃபோட்டோ பிடிக்கிறாங்க, டிவியில் காமிக்கிறாங்க. 12,000 கோடி ரூபாய் புதைகள் கிடைத்து அதை காவல் நிலையத்தில் ஒப்படைத்த கண்ணியவான் இவர் தான் அப்படின்னு. இதே கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் இவனை 5 பேர் துரத்தினா, ஏன் அவன் தனக்குன்னு தீர்மானம் பண்ணி மறைச்சு கொண்டு போகலான்ன பொழுது கொலகாரெல்லாம் துரத்தினான். அதையே ஒப்படைத்தவுடன் ஊரே பாராட்டுகின்றது. இனிமே இது கதை இல்லை ஐயா. வினை பலன்களில் பற்றற்றவனாய் இருமையும் கடந்து நடுவு நிலைமையுடன் இருந்து செயலாற்றுபவனை எந்த விதமான இந்த தீமைகளும் தீண்டாது அவன் உயர்ந்த நிலையை அடைந்து விடுவான். இது நமக்கு புரியாதுங்கிற இந்த கீத ஸ்லோகத்துக்கு வியாக்கியானம் மாதிரி தான் இதுக்கு முன்னாடியும் நடந்தது, இதுக்கு அப்புறமும் நடந்தது ஏராளமான நிகழ்ச்சிகள். ஏன் நமக்கே தெரிஞ்சது தானே. விஸ்வாமித்திர முனிவர் இதோ இப்போ சொன்ன உடனே சில பேருக்கு ஞாபகம் வந்திருக்குமே, கோபத்தில் முனிவன் குரு விஸ்வாமித்திரன் கீர்த்தனைலாம் இருக்குது. எல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும், வச்சனத்துக்கு விஷனத்துக்கு உதவாது. நாம் புரிஞ்சுக்கணும். ஆகுன்னா இன்றைக்கி நம்ம என்ன சொல்கிறோம், நமக்குள்ளேயே அந்த கொஞ்சம் என்ன தான் பூசி மொழிகின்றாலும் சரி, நம்மளை விட அகம்பாவ வசப்பட்டவர்கள் உலகத்தில் யாருமே கிடையாது. யானைக்கு அழகான தந்தம் இருக்குது, அதை எடுத்து நாம் வச்சுக்கிறோம் வீட்டில். எங்கேன்னு யானை அகம்பாவப்பட்டுதா? மான் கொம்பு, மான் தோலாசனம், புலித்தோலாசனம், இதெல்லாம் அதுகள்கிட்டேருந்து பிடுங்கி கொலை பண்ணி நாம் வீட்டுக்குள்ளே வச்சுட்டு நாம் காலரத்துக்கு விட்டுக்கிறோம். ஆனால் அவைகளையே கொண்ட அவைகளெல்லாம் என்றுமே அகங்கார வசப்பட்டதாக வரலாறு இல்லையே. அப்போ எங்கே மாட்டின்னு தெரியறதா? விஸ்வாமித்திர முனிவரையோ துர்வாச முனிவரையோ ஏசுவதற்கு, ஏன்னா இன்றைக்கி நமக்கெல்லாம் அந்த எண்ணம் உண்டு, டே எங்கெல்லாம் வச்சுக்காதப்பா, நான் விஸ்வாமித்திரன் கோபத்தில், நான் துர்வாசன், இன்னிலேருந்து அப்படி சொல்கிற பழக்கத்தை தயவு செய்து விட்டுடுங்கோ. துர்வாசனுடைய கால் தூசு இருக்கு இல்லையா, அதில் 1,00,000ல் 1 பங்கு கூட நாம் யோக்கியதை இல்லை. விஸ்வாமித்திர முனிவர் பண்ணின தப்பஸில் 1,00,000ல் 1 பங்கு முடியுமா? என்ன சார் இது? பரபிரம்மஸ்வரூபமே பாரில் ராமனாக வந்து அவதாரம் செய்தது பாருமேன்னு ராமநாடு கீர்த்தனால அருணாச்சல கவி சொன்னது வேத வித்யை பரை பும்சி ஸ்லோகம் இருக்குது. அப்படிப்பட்ட ராமனையும் லக்ஷ்மணனையும் கூட கூட்டிட்டு போய் இந்த குழந்தைகளுக்கு அந்த விஸ்வாமித்திர முனிவர் பலை அதிபலைங்கிற மந்திரத்தை உபதேசம் பண்ணி இந்த குழந்தைகள் தூங்குறதுக்காக அவர் படுக்க தயார் பண்ணி கொடுத்து என்னையா ஆக்கிரமா நடக்குமா? இதெல்லாம் முடியுமா நம்மளால்? இவ்வளவு பண்ணி கொடுத்து கௌசல்யா சுப்ரஜா ராமா பூர்வ சந்தியா பிரவர்த்ததை உத்திஷ்ட நரசார்தூலா கர்த்தவியம் தெய்வமாக நிற்கும்னு பாடி இந்த குழந்தைகளுக்கு பண்ணியிருக்காரே, இந்த விஸ்வாமித்திர முனிவரையா நாம் இகழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? நாளையிலேருந்து தயவு செய்து இப்படி பேசாதீங்க. ஏற்கனவே புண்ணியத்தை சேர்த்துக்கிறோமோ இல்லையோ, பாவத்தை சேர்த்துக்காம இருந்தால் போகிறோம். ஏதோ துர்வாச முனிவர் பா இன்றைக்கும் அம்பாள் பூஜை என்னெல்லாமோ பண்ணிகிட்ருக்கோம். இதில் பல அம்பாள் பூஜை வழிபாட்டு முறைகளை நமக்கு கொடுத்தது இந்த துர்வாசர் தான்யா. நேருக்கு நேராக அம்பாளை தரிசனம் பண்ணுறவர், நேருக்கு நேராக சிவபெருமான தரிசனம் பண்ணுறவர்.
மதுரை மீனாட்சியை இந்த துர்வாசர் நேருக்கு நேராக தரிசனம் பண்ணி இவர் பண்ண ஸ்தோத்திரங்கள் அவ்வளவு அற்புதமாச்சே. அப்படிப்பட்ட துர்வாசரியா நான் கோபத்தில் துர்வாசர் நாளிலேருந்து இந்த வேலை வேணும் தெரியறதா? அந்த பாபத்தை ஏன் நம்ம சுமந்துக்கணும்? அவர்களெல்லாம் போட்டு கொடுத்த பாதைகள் அற்புதம். விஸ்வாமித்திர முனிவருடைய படமே பல வீடுகளில் இருக்கும். அப்படின்னு நம்ம இன்னும் கிண்டலை கேலியாக நினச்சின்னு இருப்போம். இல்லை சார், உத்தமர்களான அவர்களே ஒரு வினாடியில் கவிழ்ந்து போய் விட்டார்கள் என்றால், அதாவது கோடீஸ்வரனை பிச்சை எடுக்கிறான்னா நீ பிச்சைக்காரன் கூட நீ எவ்வளவு ஜாகிரதையாக இருக்கணும்னு நம்மை பார்த்து எச்சரிக்கையாக சொன்னவைகள் அந்த ஞான தகவல்கள். இல்லாட்டி கிருஷ்ணம் பூர்வை ரபி முமுட்சிபிகி அப்படின்லாம் சொல்லுவோம். பூர்வைகி பூர்வதரம் கிருத்தம் கர்ம ஏவ குரு இதெல்லாம் சொன்னதாக பார்த்தோமே. சொல்லியிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவ்வளோ பெரிய விஸ்வாமித்திர முனிவர் பல காலம் தபஸ் பண்ணினார். ஆனால் போயிடுத்தே மேனகியிடம் தபஸ் போடுத்து. அதே விஸ்வாமித்திர முனிவர் திருப்பி மனசடக்கி மூச்சடக்கி பேச்சடக்கி தபஸ் பண்ணினார். ரம்பை வந்தாள். இப்போ கோபத்தில் தபஸ் போயிடுத்து. அதுக்கப்புறமா தானே வசிஷ்டர் வாயால் பிரம்ம ரிஷி பட்டம் அவர் வாங்கினது. அவர்களே அவ்வளவு எச்சரிக்கையாக ஜாகிரதையாக ஏமாந்து போயிட்டா. நாம் எவ்வளவு ஜாகிரதையாக இருக்கணும்னு நமக்கு படிப்பனைகளாக அவர்கள் எழுதி வைத்தார்களே தவிர நாம் போய் அவளை கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு இல்லை. அதை ஞாபகம் வச்சுக்கணும். தெரிகிறது? ஏன் ஜடபரத உபாக்கியானம் எடுத்துக்கோங்களேன். ஜடபரதரை விட ஜடபரதர் ரகுகணனுக்கு பண்ணின உபதேசம் இருக்கே, ஆக இதெல்லாம் இந்த ஜென்மாவில் புண்ணியம் பண்ணியிருந்தால் தான் நம்மளால் படிக்கவே பாகவத நூலையே தொட முடியும்னு வச்சுக்கோங்க. அப்படிப்பட்ட ஜடபரத உபாக்கியானத்தில் நீட்டாக அவர்கள் மறைக்கிறதுன்னா விஸ்வாமித்திர முனிவர் ஏமாந்ததை மறைச்சிருக்கலாம், வால்மீகி திருடனாக இருந்ததை மறைச்சிருக்கலாம், இந்த மாணிக்க வாசகர் குதிரை வாங்க கொண்டு போன காசை வச்சு கோயில் கட்டினாருங்கிறத மறைச்சிருக்கலாம், திருவாச்சகத்தை எழுதிய இறைவன் அருள் புரிந்தார் அதை மட்டும் எழுதியிருக்கலாமே. நாம் ஜாகிரதையாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணுங்கிறதுக்காக. தெரியுறதா? பேட்டரி சார்ஜ் போடும்போது செல்ஃபோனை சார்ஜ் போட்டுட்டே பேசாதீங்கோ அப்படின்னா என்ன ஒன்றும் பண்ணாது சார். நீ என்ன செல்ஃபோன் கார்டாக வச்சுருக்க, அந்த சேஃப்டி கார்டு வச்சுருக்கிற மாதிரி ஒரு எச்சரிக்கை உபயோகப்படுத்திக்கலைன்னா பாதிப்பில் இருக்க வேண்டியது தான். ஜடபரத உபாக்கியானம் பிரம்மனிஷ்டர் எவ்வளவு உசந்தவர், அவர் ஏமாந்து போயிட்டார். எப்படி இப்படி பார்த்துட்டு இருக்கார். அங்கேருந்து ஒரு நிமிஷம் நிற மாசமாக இருக்கிற ஒரு மான் அப்படி இருக்கு தண்ணி குடிக்க வந்தது. ஒரு சிங்கம் ஒன்று கர்ஜிச்சுது. அந்த கர்ஜனை கேட்ட உடனே இந்த பயந்துட்டு தாவித்து நிற மாசமாக இருக்கிற மான் தண்ணியில் அது பூடுத்து இது அப்படி தாவின பொழுது வயசுலேருந்து அந்த சின்னஞ்சிறு குழந்தை விழுந்தது. அவ்வளவுதான். இருமையும் கடந்து நின்ற நிலை உள்ளவர். தெரியறதா? பிரம்மனிஷ்டர் மிகவும் உயர்ந்த நிலையில் இருந்தவர். ஒரு வினாடி இந்த மான்குட்டியை ஐயோன்னு நம்ம காப்பாற்றணும்னு எடுத்துன்னு வந்தார். தப்பு இல்லை. எடுத்துட்டு வந்தவர் அதை இந்த போஷணை பண்ணுறதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதை சம்ரட்சணை பண்ணுறது. அதில் போச்சு அந்த மான் தண்ணி குடிச்சதோ, அந்த மான் புல்லு தின்றுக்குமோ, ஆகா ஐயோ அந்த மான் சொல்லும்போதே எனக்கு மெய் சிலுக்கிறதே. அவருக்கு எப்படி இருந்திருக்கும்? அந்த மான் மேலே வந்து உரசும்போது இதெல்லாம் அனுபவிக்கணும். சொல்கிற இதுவே இப்படி இருக்கு, அப்போ எப்படி இருக்கும்? கடைசியில் அவர் மானை நினைத்து கொண்டே இருந்தார். மானை நினைத்து கொண்டே இறந்தார். அந்த காலேச மாமேவ ஸ்மரன் பின்னாடி பார்க்க போகிறோம். மானை நினைத்து கொண்டே உயிர் துறந்த அவ்வளோ பெரிய மகான் மறுஜன்மால மானாக போய் பிறந்தார். இப்போ தெரியறதா? இருமை நிலையம் கடந்து பாவ புண்ணியங்கள் கடந்து அடுத்தது பற்றற்றவனாய் பலன்களில் ஆசை வைக்காதவனாய் இருப்பவன்தான் மிகவும் உன்னதமான நிலையை அடைவான். இதைத்தான் எப்படி நாம் கர்மா அகர்மம் அகர்மத்தில் கர்மம் இதெல்லாம் சொன்னார்னு விரிவாக பார்த்தோம். இந்த 2-3 நிகழ்ச்சிகளை சொல்கிறதற்கு காரணம் மகா மேதாவிகளே ஏமாந்து போயிருக்கிறார்கள். நாம் எந்த மூலைக்கு மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இதைத்தான் கண்ணன் அங்கே செயலற்றதில் செயலாற்றும் தன்மை, செயலாற்றும் தன்மையில் செயலற்ற தன்மை, அதாவது கர்மா அகர்மான்னு விரிவாக பல தடவை நாம் பார்த்துருக்கோம்.
இப்படிப்பட்ட ஒரு நிலையிலிருந்து நாம் செயல்பட்டால் மிகவும் உன்னதமான நிலையை அடையலாம் என்று அங்கே பரவாசுதேவன் பகர்கின்றார். அந்த கண்ணன் சொன்னதை அர்ஜுனனுக்கே கொஞ்சம் கஷ்டம் அப்படிங்கும்போது நாமெல்லாம் எந்த மூலை? ஆகவே அந்த கண்ணன் ஏதோ அர்ஜுனனுக்கு உபதேசம் செய்ததோடு மட்டுமல்லாமல் நம் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் வந்து இருந்து நம் குடும்பங்களில் ஆரோக்கியம், அமைதி, நிம்மதி, ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரும் செல்வங்கள் நான்கினையும் வாரி வழங்க வேண்டுவோம். அந்த ஜெகத்குரு வழங்குவார். சாந்தினி, விக்டோரியா மெமோரியல்னு சொல்லக்கூடிய இந்த ஹவுரா பிரிட்ஜ் அண்ட் செகண்ட் ஹூக்லி பிரிட்ஜ் இருக்கு பாத்தியா, இது ரெண்டும் தான் வந்து கொல்கட்டாவோட ஐகானிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கொல்கட்டா இந்த வெஸ்ட் பெங்கால்ல இருக்கிற பில்டிங்ஸ்லாம் பார்த்தோன்னா ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்டா பண்ணியிருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம எல்லா பில்டிங்ஸும் பார்த்தேன்னு வச்சுக்கோயேன் ரொம்ப ஹைட்டா ரொம்ப டாலஸ்டா இருக்குமா, அதுதான் ஸ்கை ஸ்கிராப்பர்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தேன்னு வச்சுக்கோயேன், பிரிட்டிஷால இங்க வந்து ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதுதான் வந்து சிமெட்ரி கலர் சொல்லுவாங்க பாத்தியா, அதுதான். அது வந்து கப்பிள் ஆஃப் சிமெட்ரின்னு ஒன்று இருக்கு. அதுதான் என்னதுன்னு பார்த்தேன்னு வச்சுக்கோயேன், இந்த சவுத் பார்க் ஸ்ட்ரீட் சிமெட்ரின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம ஸ்காட்டிஷ் சிமெட்ரின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ரெண்டுமே ரொம்ப ஃபேமஸ் அந்த இடத்துல. அண்ட் கங்கா நதி இருக்கு பாத்தியா, இது வந்து வெஸ்ட் பெங்கால் ஸ்டேட் அந்த வழியா தான் வந்து ஃப்ளோ ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த சிமெட்ரி மட்டும் இல்லாம டார்ஜிலிங் ஹிமாலயன் ரயில்வே அண்ட் சுந்தர்பன் நேஷனல் பார்க் இது ரெண்டும் ரொம்ப ஃபேமஸ்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல. அதுக்கப்புறம் இந்த நியோரா நேஷனல் பார்க் இருக்கு பாத்தியா, அதுதான் ரொம்ப ரொம்ப ரிச்சஸ்ட் பயாலஜிக்கல் ஜோனுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து ஆர்கிடெக்சர், பயோகிராஃபி, பார்க்ஸ் என்னென்ன இடங்கள்லாம் வந்து சுற்றி பார்க்கலாம் வெஸ்ட் பெங்காலில் அப்படின்றது ரொம்ப தெளிவாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்துலேருந்து பல அரிய விஷயங்களை நமக்காக சொல்கிறதுக்காக வந்திருக்காரு திருப்பூர் கிருஷ்ணன் அவர்கள். பார்த்துடலாமா? பார்த்துடலாம். இது அர்த்தமுள்ள ஆன்மீகம். அன்பார்ந்த வேந்தர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் அக்னி பிரவேசம் தொடர்பான சில செய்திகளையும் சில ஆய்வுகளையும் பார்க்கவிருக்கிறோம். நம்முடைய ஆன்மீக புராண மரபில் 2 முக்கியமான அக்னி பிரவேசங்கள் சொல்லப்படுகின்றன. ஒன்று ராமபிரானுடைய மனைவி சீதை அவள் நிகழ்த்திய அக்னி பிரவேசம். லக்ஷ்மணன் விறகுகளை அடுக்கி நெருப்பு மூட்ட அதில் குதித்து சீதை மீண்ட அந்த சம்பவம். இன்னொரு அக்னி பிரவேசம் பெரிய புராணத்தில் நந்தனார் நிகழ்த்திய அக்னி பிரவேசம். தில்லைவாழ் அந்தணர்கள் 3000 கனவிலும் சிவபெருமான் வந்து நெருப்பு மூட்டி நந்தனாரை நெருப்பில் குளிக்க வைத்து தன்னிடம் அழைத்து வருமாறு கட்டளையிடுகிறான் என நந்தன் கதை கூறுகிறது. இந்த 2 அக்னி பிரவேசத்தினுடைய நோக்கம் என்ன, அதன் பின்னணி என்ன என்பதை தன்னுடைய மிக கூர்மையான மதிநுட்பம் கொண்டு ஆராய்கிறார் பேராசிரியர் அமரர் ஆச ஞானசம்பந்தன் அவர்கள். நம்முடைய வாழ்வின் கடைசி 10-12 ஆண்டுகள் கண் பார்வையற்றவராக திகழ்ந்த அவர் பல்வேறு பழைய இலக்கிய நூல்களை வாசிக்க கேட்டு அவற்றை பற்றி பற்பல ஆய்வு குறிப்புகளை வழங்கினார். அவைகளும் தொகுக்கப்பட்டு நூலாக வெளிவந்துள்ளன. முதலாவதாக சீதையினுடைய அக்னி பிரவேசம். பரவலாக நாம் நினைப்பது சீதையினுடைய கற்பை ராமபிரான் சந்தேகப்பட்டதாகவும் அதன் காரணமாக கற்பின் கனலியான சீதை கனலில் குதித்து மீண்டு வந்தாள் என்றும் அக்னி கடவுள் சீதையை 2 கரம் கொண்டு தூக்கி எடுத்து அப்பழுக்கில்லாத பெண்மணி என்று சொல்லி ராமனிடம் ஒப்படைத்தான் என்றும் பரவலாக பொதுவாக நாம் கருதுகிறோம். ஆனால் ஆசா ஞானசம்பந்தத்தினுடைய கருத்து வேறுபடுகிறது. அவர் கேட்கிறார், ராமபிரான் என்ன அவ்வளவு தூரம் புத்தி இல்லாதவனா? அவன் தன்னுடைய காதல் மனைவியை எப்படி சந்தேகப்படுவான்? அண்ணலும் நோக்கி அவளும் நோக்கி ஏற்பட்ட காதல், பார்க்கடலில் பிரிந்தவர்கள் இந்த பிறவியில் இணைந்திருக்கிறார்கள் என்றெல்லாம் கம்பர் எழுதுகிறார். அப்படி இருக்க ராமபிரானுக்கு எப்படி தன் மனைவியின் மீது சந்தேகம் வரும்? எனவே அக்னி பிரவேசத்தின் காரணம் என்பது கற்பு தொடர்பான அந்த ஐயப்பாடு அல்ல என்று ஆசாஞா முதலிலேயே அதை நிராகரித்து விடுகிறார். பின் எதன் பொருட்டு அந்த அக்னி பிரவேசம் என்கிற கேள்வி எழுகிறது. பேராசிரியர் மேற்கொண்டு விளக்குகிறார். சீதையின் உள்மனதில் ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கிறது. அந்த குற்ற உணர்ச்சி நீங்க வேண்டும். நீங்கினால்தான் அவளுடைய எதிர்காலத்தில் அவள் சாந்தியாக, அமைதியாக, ஆனந்தமாக வாழ முடியும். அந்த குற்ற உணர்ச்சி நீங்குவதற்காகத்தான் புது உடல் அவள் பெற வேண்டும் என்ற கண்ணோட்டத்தில் சீதையின் அக்னி பிரவேசம் நிகழ்கிறது
என்று ஆசாஞா விளக்குகிறார். அது என்ன குற்ற உணர்ச்சி என்று பார்ப்போம். துளசிதாசர் சீதையினுடைய அக்னி பிரவேசத்திற்கு கற்பு பற்றிய சந்தேகம் காரணமல்ல என்பதை மிக சுலபமாக எடுத்துக்காட்டி விடுகிறார். சீதையை கவர்ந்து செல்ல ராவணன் வந்தபோது சீதை ஒரு மாயா சீதை வடிவத்தை அந்த ஆசிரமத்தில் வைத்துவிட்டு தான் விண்ணுலகம் சென்று விடுகிறாள். அந்த மாயா சீதையைத்தான் ராமன் பார்க்கிறான். இலங்கையில் ராவணனை வதம் செய்த பிறகு சீதை அழைத்து வரப்பட்ட போது ராமன் உற்று பார்க்கிறான். அது அவன் விரும்பி மணந்த அவனுடைய சீதை அல்ல என்பதை அவனால் கண்டுபிடிக்க முடிகிறது. லக்ஷ்மணனுக்கும் அது ஓரளவு தெரிகிறது. ஆனால் வானரங்களோ சுக்ரீவனோ அனுமனோ ஜாம்பவானோ அதன் முன்னால் உள்ள சீதையை பார்த்ததில்லை. ஆகையால் அவர்கள் இந்த பெண்தான் சீதை என்று நினைக்கிறார்கள். ஆனால் இது ஒரு நிழல் சீதை, உண்மையான சீதை இவள் அல்ல. என்ன நேர்ந்தது என்று ராமன் சந்தேகப்படுகிறான். அந்த சந்தேகம் லக்ஷ்மணன் மனத்திலும் இருக்கிறது. எனவே நெருப்பு மூட்டச் சொல்கிறான் ராமன். லக்ஷ்மணன் நெருப்பு மூட்டியதும் அந்த நெருப்பில் அந்த மாயா சீதை நிழல் சீதை அழிந்து உண்மையான சீதை விண்ணுலகத்திலிருந்து மீண்டும் நெருப்பு வழியாக தோன்றுகிறாள். முதலில் சீதை மண்ணிலிருந்து தோன்றினாள், ஜனகன் ஏற்பிடித்து உழுத பொழுது. இப்பொழுது அவள் மீண்டும் நெருப்பிலிருந்து தோன்றுகிறாள் என்பதாக துளசி எழுதுகிறார். துளசி ராமாயணத்திலும் கற்பு பற்றிய சந்தேகம் வரவில்லை. வால்மீகி ராமாயணத்தில் அந்த சந்தேகம் இருக்கிறது. கம்பராமாயணத்தில் அந்த சந்தேகம் இருக்கிறதோ என்கிற ஒரு ஐயம் நமக்கு ஏற்படுகிறது. அது அப்படி அல்ல என்பதை ஆசாஞா மிக அழகாக விளக்குகிறார். சுந்தரகாண்டத்தில் அசோக மரத்தின் அடியில் சீதை அமர்ந்து கவலையோடு தன்னுடைய கடந்த காலம் பற்றி சிந்திக்கிறாள். ராமனை பற்றி சிந்திக்கிறாள். ராமன் எப்படியெல்லாம் தவிக்கிறானோ என்று யோசிக்கிறாள். அருந்து மெல்லடகு ஆரிட அருந்துமென்றழுங்கும் விருந்து கண்டபோது என்னுருமோ என்று விம்மும். விருந்தினர் வந்தால் நான் இல்லாமல் ராமபிரான் எப்படி உபசரிப்பார் என்றெல்லாம் சீதை கவலைப்படுகிறாள். அப்படி கவலைப்படுகிற சீதை மிக முக்கியமாக ஒன்றை பற்றியும் கவலைப்படுகிறாள். வஞ்சனை மானின் பின் மண்ணை போக்கி என் மஞ்சனை வைது பின் வழிக்கொள்வாய் என நஞ்சனை யான் அகம் புகுந்த நங்கையான் உயிஞ்சனன் இருத்தலும் உலகம் ஒப்புமோ என்பது சீதையினுடைய கம்பன் தரும் வாசகம். நான் அந்த மானின் பின்னால் போகச் சொல்லி ஸ்ரீ ராமபிரானை விரட்டி அதன் பின் என்னுடைய மைத்துனனான லக்ஷ்மணனையும் விரட்டினேன். அப்போது லக்ஷ்மணனை நான் வைதேன். மஞ்சன் என்றால் மைத்துனன். மஞ்சனை வைது என்னுடைய லக்ஷ்மணனை என்னுடைய மைத்துனனை நான் வைதேன். அவன் என்னுடைய குழந்தை போன்றவன், எனக்கு மகன் போன்றவன். அவனிடம் தாறுமாறான பல சொற்களை சொன்னேன். நீ ராமபிரான் இல்லாத நேரத்திற்காக காத்திருந்தாயா என்று கூட கேட்டேன். அப்படி கேட்டதால் விளைந்த ஒரு சங்கடம் இருக்கிறது என் மனத்தில். இன்றளவும் அது உறுத்தி கொண்டிருக்கிறது. நான் இருப்பதை உலகம் ஒப்புக்கொள்ளுமா? நான் இதை தாங்குவேனா என்று சீதை மறுகுவதாக கம்பர் எழுதுகிறார். ராமபிரான் லக்ஷ்மணன் மூலமாக சீதை பேசிய தகாத வார்த்தைகளை ஓரளவு அறிந்திருப்பார். லக்ஷ்மணன் குறைத்து சொன்னாலும் கூட ராமபிரானிடம் சொல்லாமல் இருந்திருக்க மாட்டான். ஏனென்றால் சீதாதேவியை விட்டுவிட்டு ஏன் கானகத்தின் உள்ளே என்னை தேடி நீ வந்தாய் என்று ராமபிரான் கேட்கிற போது அதற்கான காரணத்தை சொல்லியாக வேண்டிய ஒரு நிர்பந்தம் எழுந்திருக்கும். எனவே ராமனுக்கும் அது தெரியும். அப்படி லக்ஷ்மணன் மீது அபவாதத்தை, அபாண்டமான குற்றச்சாட்டை சுமத்திய சீதையின் மனம் அந்த குறுகுறுப்போடு இருந்தால் பின்னால் ராமபிரான் அரசனாகி சீதை அரசியாகும்போது தன் மைத்துனனுடன் பழகுவதில் அவளுக்கு ஒரு சங்கடம் நேரும். அது அவளை உறுத்தி கொண்டே இருக்கும். அந்த நினைவை அவள் உள்ளத்திலிருந்து அகற்ற வேண்டும். எப்படி அகற்றுவது? அக்னி பிரவேசம் ஒன்றுதான் வழி. அக்னியில் முழுகி புதுவுடல் பெற்றுவிட்டால் அந்த உள்ளத்தில் உள்ள அந்த நினைவு மாறிவிடும். தனக்குரிய தண்டனையை அனுபவித்து விட்டதாக ஆழ்மனம் ஆறுதல் கொள்ளும் என நினைத்துத்தான் அக்னி பிரவேசம் நிகழ்த்தப்பட்டது என்பது அற்புதமான ஆய்வு ஆராய்ச்சி பேராசிரியர் ஆசா ஞானசம்பந்தத்தினுடையது. அதுபோலவே நந்தன் தாழ்ந்த குலத்தில் பிறந்தவன். அவன் பெரிய சிவபக்தனாக உருவாகிறான். திருநாளை போவார் என்று அவனுடைய பெயர். நாளை போவேன், நாளை போவேன், தில்லை சிற்றம்பலத்தை மறுநாள் சென்று பார்ப்பேன் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறான். சிற்றம்பலத்திற்கு ஒரு நாள் வருகிறான். அன்று சிவபெருமானை அவன் காண வேண்டும். ஆனால் கர்ப்பகிரகத்தின் முன்னால் செல்வதற்கு அவனுக்கு தயக்கம். அவனுடைய தாழ்ந்த ஜாதி அது அவன் மனத்தில் உறுத்துகிறது. அது அவனை தடுக்கிறது. சிவபெருமான் தில்லையில் வாழ்கிற 3000 அந்தணர் கனவிலும் வந்து நந்தன் முழுகி எழுவதற்காக அக்னியை மூட்டுங்கள் என்று கட்டளையிடுகிறார். அதோடு நந்தன் கனவிலும் வந்து நாளை நீ அக்னி பிரவேசம் செய்து என்னிடம் வா என்று கூறுகிறார்.
அதன்படி 3000 பேரும் இணைந்து நெருப்பு மூட்டுகிறார்கள். அந்த நெருப்பில் நந்தன் குளித்து புது உடல் புது உள்ளம் பெற்று வெளிவருகிறான். அவன் கர்ப்பகிரகத்தின் உள்ளே செல்கிறான், சிவனுடைய ஜோதியோடு கலக்கிறான் என்கிறது நந்தன் கதை. ஆசார் ஞானசம்பந்தம் என்ன சொல்கிறார்? தாழ்த்தப்பட்ட குலத்தில் பிறந்தவர்களை நாம் எவ்வளவு உயர்த்தினாலும் கூட அவர்கள் மனத்திலேயே இருக்கிற அந்த தாழ்வு உணர்ச்சியிலிருந்து அவர்களாகத்தான் விடுதலை பெற வேண்டும். நந்தன் நேரடியாகவே கர்ப்பகிரகத்திற்கு சென்றிருக்கலாம், ஆனால் அப்படி செல்ல முடியாது என்று அவனுடைய உள்மனம் அவனை உறுத்துகிறது. அந்த உறுத்தலிலிருந்து அவன் விலக வேண்டும் என்பதற்காக அக்னி பிரவேசம் செய்து புது உடல் பெற்று வரச் சொன்னான் சிவபெருமான் என்பது பேராசிரியர் ஞானசம்பந்தம் அவர்களுடைய அற்புதமான ஓர் ஆய்வு. எனவே அக்னி பிரவேசங்கள் வேறு வேறு கண்ணோட்டங்களில் நிகழ்த்தப்படவில்லை. உண்மையான தேவையின் பொருட்டு என்னென்ன காரணத்திற்காக நிகழ்த்தப்பட்டது என்பதை ஆராய்கிற பொழுது நம்முடைய புராணங்களின் மீது நம்முடைய மதிப்பு உயர்கிறது என்கிற செய்தியை இன்று பார்த்தோம். மேலும் ஒரு நல்ல செய்தியோடு அடுத்து வருகிற அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஜீவிதா, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கேஞ்சஸ் டெல்டா கேள்விப்பட்டிருக்கியா? அதாவது நம்ம நதியோட மவுத்து தான் வந்து அது ஆற்று கழுமுக பகுதி தான் வந்து டெல்டான்னு சொல்லுவோம். இதுதான் பார்த்தீங்கன்னா உலகத்திலே மிகப்பெரிய டெல்டா அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, வேர்ல்ட்லயே லார்ஜஸ்ட். ஆமா, அண்ட் இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபர்டைலாக இருக்குமா, அதனால இதுக்கு இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா கிரீன் டெல்டா. இது இல்லாமல் வந்து இது கேஞ்சஸ் பிரம்மபுத்திரா டெல்டா, அப்புறம் சுந்தர்பன் டெல்டா, அப்புறம் வந்துட்டு பெங்கல்லா டெல்டா, அந்த மாதிரி நிறைய பேர்கள் இருக்குதுக்கு. ஸோ வேர்ல்ட் லார்ஜஸ்ட் அப்படின்றதுனால இங்கே நிறையா டூரிஸ்ட்லாம் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. அண்ட் வந்து இது எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹூக்லி ரிவர்லேருந்து மேக்னா ரிவர் வரைக்கும் அது ஃப்ளோ ஆதான். ஸோ 350 கிலோமீட்டர் ரன்வேல இது ஃபுல் அவ்வளோ தூரம் டெல்டா. ஸோ அதனால தான் அந்த கிரீன் அப்படின்ற நேம் வந்திருக்கும். ஆமாம், ரொம்ப ஃபர்டைலாக இருக்கு இல்லையா, அதனால. அண்ட் வந்து இது யார் ஷேர் பண்ணிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்காலில் இருக்கிறது எல்லாருக்குமே தெரியும். பங்களாதேஷ்க்கும் வெஸ்ட் பெங்காலுக்கும் ஒரு பொதுவான டெல்டா அப்படின்னா இதுதான். டெல்டா பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொன்ன சாந்தினி, இன்னைக்கு லக்கியஸ்ட் பர்சன் யாருன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கான டைம் வந்துருச்சு. யதார்த்த ஜோதிடர் ஷெல்வி 12 ராசிக்காரர்களோட யோக பலனை சொல்றதுக்காக ரெடியா இருக்கிறாரு. பார்த்து தெரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பா. இது யோகம் நல்ல யோகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அப்படி பார்க்கையில் இன்று நாளானது 20ஆம் தேதி 6வது மாதம் 2015ஆம் ஆண்டு ஆனி மாதம் 5ஆம் நாள் சனிக்கிழமை. மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசி நேயர்களோட தினப்பலன்களை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். மேஷ ராசிக்காரர்களுடைய தாயார் உடல்நிலை சிறிது கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். தாயாருக்கும் உங்களுக்கும் வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது நன்மை தரும். தொழிலிலோ உத்தியோகத்திலோ வெளிவட்டாரத்திலோ பயணங்களிலோ ஒரு குறைபாடும் காணப்படவில்லை. கண்டிப்பாக வெளிவட்டாரத்தில் பேர் புகழ் கிடைக்கக்கூடிய அமைப்புக்கு கிரகநிலைகள் சந்தோஷமாக காணப்படுவதனால் இனிமையாக சோம்பலற்ற தன்மையுடன் செல்லுங்கள், வெற்றி பெறுங்கள். கண்டிப்பாக சோம்பலால் நல்ல வாய்ப்புகளை இழப்பதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும். எனவே சூரிய உதயத்துக்கு முன்பாக எழுந்து கொள்வது நன்மை தரக்கூடிய நாள். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். மனதை சங்கடப்படுத்தி ஒரு நிகழ்ச்சி இன்று நிச்சயமாக அதிலிருந்து மீளக்கூடிய அமைப்பு காணப்படும். உத்தியோகத்தில் கண்டிப்பாக இருந்த சுணக்கங்கள் தீரும். உத்தியோகம் எது செய்கிறோம் என்று தெரியாதவர்கள் கூட ஒரு நல்ல செய்தி கிடைக்கப் பெறுவார்கள். நண்பர்கள் மூலியமாக, உறவினர்கள் மூலியமாகவோ சுபகாரிய தடைகள் நிவர்த்தி ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். குடும்பத்தில் காணப்பட்டிருந்த ஒற்றுமை குறைவான அமைப்பு நிவர்த்தி ஏற்படும். பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கு இருந்த இடைவெளிகள் குறைந்து அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய இனிமையான சூழ்நிலை காணப்படுகிறது. தைரியத்துடன் செய்யக்கூடிய பல விஷயங்கள் பெரும் அளவு ஏற்றத்தையும் அனுகூலத்தை பெற்றுத்தரும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். கண்டிப்பாக உங்களுக்கு எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலங்கள், வண்டி வாகன மாற்றங்கள், வண்டி வாகனத்தில் புது அமைப்புகள், தொலைதூர பயணங்கள் அனுகூலங்கள், கடல் கடந்த நல்ல செய்திகள் வருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள், உத்தியோகத்தில் தன்னம்பிக்கை பெறுவதுடன் தொழிலில் பல கஷ்டங்களில் இருந்தவர்கள் கூட மீளுவதற்குண்டான நல்ல செய்தி கிடைக்கப் பெறுவதை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். மேன்மையான அமைப்பு, சுபவிரய பிராப்தம், தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம், எதிர்பார்க்காத நல்ல செய்தி, கொடுக்கல் வாங்கல் அமைப்பு நிவர்த்தி,
திடீரென்று பண வரவு, நீண்ட நாட்களாக விற்க வேண்டிய பொருளுக்கு உண்டான வாங்க வேண்டிய பொருளுக்கு உண்டான அமைப்பில் இருந்தவர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கப்பெறுவது, மனதிற்கேற்ற சந்தோஷ விஷயம் ஏற்படுவது, காதல் அமைப்பு பெற்றோர்களால் ஏற்றுக்கொள்ளப்படுவது, இள வயதினர்களுக்கு படிப்பு நிமித்தமாகவோ உத்தியோக நிமித்தமாகவோ கடல் கடந்த நல்ல செய்தி வரக்கூடிய சாத்தியக்கூறுகள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம், ஏற்றம் அனுகூலங்கள், சுபவிரய பிராப்தம், விரயத்திற்கு உண்டான அமைப்பு காணப்படுவதனால் உங்களுக்கு தேவையான அவசியமான ஒரு பொருள் வாங்குவதற்கு உண்டான முயற்சி வெற்றி ஏற்படும். வீடு அமைப்பு மாற்றுவது, வீட்டில் புதுப்பிப்பது, புதிய அமைப்புக்கு உண்டான உத்தரவாதம், பெண்களுக்கு ஆபரண ஆடை சேர்க்கைகளுக்கு உண்டான நல்ல விஷயங்கள், சுபகாரியத்திற்கு உண்டான நல்ல செய்தி வருவது, பிரிந்த உறவினர் ஒன்று சேருவது, பிரிந்த நண்பர்கள் ஒன்று சேருவது என்று சகல விதத்தில் ஏற்றம், அரசு கௌரவம் சிலருக்கு திடீரென்று பெரிய அளவு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். லாபம், அனுகூலங்கள், குடும்பத்துடன் நிம்மதி, குடும்பத்திற்கு உங்களுக்கும் இருந்த இடைவெளிகள் குறைந்து, தொலைதூர பயணங்கள் எந்த பயணங்கள் இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளுங்கள். அடிக்கடிக்கு பயணங்கள் வருவதற்குண்டான நல்ல செய்திகள் வரும். உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த பதவி உயர்வு, ப்ரமோஷன், சம்பளத்தில் உயர்வு போன்ற நல்ல செய்திகள் வரலாம். மேலதிகாரிகளுக்கும் உங்களுக்கு இருந்த இடைவெளிகள் குறைந்து அந்யோன்யம் அதிகரிக்கலாம். திடீரென்று கடல் கடந்த பயணத்திற்குண்டான முயற்சியில் நீங்கள் ஈடுபடுவதற்குண்டான நல்ல நாள். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். படிப்படியாக நல்ல செய்தி, உத்தியோக மாற்றம், எந்த வியாபாரம் செய்கிறோம் எந்த தொழில் செய்கிறோம் என்று தெரியாதவர்கள் கூட விசிட்டிங் கார்டு போடக்கூடிய அளவுக்கு உத்தரவாதம் கிடைக்கக்கூடிய நல்ல செய்தி கிடைக்கப்பெறும். நண்பர்கள் மூலியமாகவும் உறவினர் மூலியமாகவும் ஒரு புது மனிதரை சந்திப்பதனால் ஆதாயம் பெறுவீர்கள். இது விடுபட்ட தெய்வ வழிபாடுகளை நிவர்த்தி பெறுவீர்கள். படிப்படியாக நல்ல முன்னேற்றமும் அனுகூல பிராப்தமும் ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலங்கள், தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டங்கள். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள். கண்டிப்பாக குடும்பத்தில் உள்ள பெற்றோர் பெரியோருடன் வாக்குவாதம் வேண்டாம். மற்றபடி அனைத்து விஷயங்களும் அனுகூலங்கள் காணப்பட்டாலும் சட்டத்துக்கு புறம்பான ஒரு நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்து கொள்ளுங்கள். சட்ட சிக்கல் இல்லாமல் இருப்பது புத்திசாலித்தனம். அண்டை அயலார் வீட்டு விஷயத்தில் கூட ஆக்ரோஷம் வேண்டாம். கோபப்படாமல் இருப்பதற்குண்டான முயற்சியில் ஈடுபடுத்தி கொள்ளுங்கள். 3 குரங்கு பொம்மையை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆக்ரோஷப்படுவது, எல்லாம் தெரிகின்ற மமதையுடன் இருப்பது பெரும் சிக்கல்களை ஏற்படுத்தி விடலாம். கிரக சஞ்சாரங்கள் சிறிது சரியில்லை. கண்டிப்பாக அந்த விஷயத்தில் கவனமாக இருந்தால் போதும். உத்தியோகத்திலோ வியாபாரத்திலோ எந்தவித நஷ்டமோ கஷ்டமோ காணப்படவில்லை. அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். சந்திராஷ்டம அமைப்பு இன்றும் தொடர்கிறது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். எனவே குடும்ப சூழ்நிலையில் கோபம் வேண்டாம். சாதத்தில் சூடு இருந்தாலும் கத்துவீர்கள், சூடு இல்லை என்றாலும் கத்துவீர்கள். அந்த குணத்தை மாற்றிக்கொள்ளுங்கள். உங்களுக்காக வாழ்கின்ற குடும்பத்தினருக்காக விட்டு கொடுத்தல் மிக நன்மை ஏற்படுத்தி தரும். வெளிவட்டாரத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் விட்டு கொடுக்கின்ற நீங்கள் குடும்பத்தில் மட்டும் வேறு முகமூடி போட்டுக்கொள்வது எந்த விதத்தில் நியாயம் என்பதை யோசித்துக் கொள்ளுங்கள். தொலைதூரத்திலோ உத்தியோகத்திலோ ஒரு குறைபாடும் காணப்படவில்லை. குடும்பத்தில் உள்ள துணை அல்லது துணைவியாருடன் மிக கவனமாக இருப்பது நன்மை தரும். அவர்களுடன் வாக்குவாதம் கூடவே கூடாது. பயணங்கள் அனுகூலத்தையும் லாபத்தையும் பெற்றுத்தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். கண்டிப்பாக எல்லா விஷயமும் அனுகூலங்கள் காணப்படுகிறது. குடும்பத்தில் உள்ள இணக்கமான சூழ்நிலை கெடுப்பதற்கு சிலருடைய உறவினராலோ நண்பர்களாலோ முயற்சிகள் ஏற்படும். அந்த விஷயத்தை வெளியிலே தள்ளி வைத்து கொள்ளுங்கள். வீட்டில் விஷயத்தை வெளியில் பகிர்ந்து கொள்ளாதீர்கள். வெளி விஷயத்தில் வீட்டில் பகிர்ந்து கொள்ளாதீர்கள். எல்லாவற்றிலும் நிதானத்துடன் இருங்கள். யாரையும் யாருடைய யுகத்திற்கும் ஆறுதல் கூறுவதற்கு உங்களுக்கு தேவையில்லாத காலகட்டம். இல்லை என்றால் உங்களுக்கே ஆறுதல் தேவைப்பட்டுவிடும். மற்றபடி நல்ல காரியத்தை நல்ல நேரத்தை உத்தியோகத்திலோ தொழில் அமைப்பிலெல்லாம் சோம்பல் இல்லாமல் அதில் கான்சன்ட்ரேஷன் செய்யுங்கள். பெரிய அளவு யோகமும் அனுகூலம் கிடைக்கும். வியாபாரிகளுக்கு பெரும் அளவு லாபத்தையும் அனுகூலத்தையும் தரக்கூடிய அதிர்ஷ்டகரமான நாள்.
அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூல பிராப்தம், வழக்கு விஷயங்கள் ஜெயம், வெற்றிகள் ஒன்றன் பின் ஒன்றாக வருவது, உங்களுக்கு நீண்ட நாள் பகைமை இருந்தவர்கள் பகைமை மறந்து உங்களுடைய தயவை எதிர்நோக்கி வரக்கூடிய அமைப்பு. அந்த சமயத்தில் அவர்கள் அதை செய்தார்கள் இதை செய்தார்கள் என்று பேசி அவர்களை துரத்தி விடாதீர்கள். எல்லோரையும் பகைத்து கொள்ளாமல் அரவணைத்து கொள்ளுங்கள். கோபம் இருக்கலாம், ஆனால் கோபமே ஆவேசமாக மாறாமல் அதை பொறுமையாக சிரித்து கொண்டே சொல்லுங்கள். எல்லாம் அனுகூலத்தையும் வண்டி வாகனத்தில் மாற்றங்களும் புதிய அமைப்பு வெற்றியும் புதிய மனிதர்கள் மூலியம் யோகமும் கடல் கடந்து பயணங்களுக்கு உண்டான திட்டமிடுதலும் ஆக்ரோஷமான அமைப்புக்கு நிவர்த்தி ஏற்படுத்தி கொள்ளுங்கள். கண்டிப்பாக உத்தியோகத்தில் மேன்மை சுபகாரிய தடைகள் நிவர்த்தி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய கடைசி ராசிக்காரர்கள் மீனராசிக்காரர்கள். மீனராசிக்காரர்களுக்கு யோகம், அனுகூலம், எதிர்பார்க்காத நல்ல செய்திகள், பிள்ளைகள் வாழ்க்கையில் சுபகாரிய அமைப்புகள், பிள்ளைகளால் அனுகூலங்கள், படிப்பு தடைகள் நிவர்த்திகள், உத்தியோக தடைகள் நிவர்த்திகள், தொலைதூர செய்திகள் நன்மைகள், நீண்ட நாள் தடைப்பட்டிருந்த சுபகாரியத்திலோ சுப வரவுகளுக்கு உண்டான உத்தரவாதம் கிடைப்பது கண்கூடாக பார்க்கலாம். விடுபட்ட குலதெய்வ வழிபாடு மனதிற்கு சந்தோஷத்தையும் ஆறுதலையும் ஏற்படுத்தி தரும். தொட்டது தொடங்கக்கூடிய நல்ல நாள். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம். ஓகே சாந்தினி, இன்னைக்கு வெஸ்ட் பெங்கால் பார்த்தோன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்தோம். ஆர்கிடெக்சரல் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் பார்த்தோம். இன் டீட்டெயிலாக பார்க்கணுன்னா இன்னும் எக்கச்சக்கமாக இருக்குது, நிறைய டூரிஸ்ட் ஸ்பாட்லாம் இருக்குது. அதெல்லாம் கண்டிப்பாக நம்ம இன்னைக்கு பேச முடியாது. நாளைக்கு இதை கண்டினியூ பண்ணலாமா? கண்டிப்பாக ஜீவிதா. இன்னைக்கு வெஸ்ட் பெங்கால் பார்த்தீங்கன்னா ஒரு அவுட்லைன் தானே பார்த்துருக்கோம். நாளைக்கு வந்து வெஸ்ட் பெங்கால் பார்த்தீங்கன்னா ஒரு டீடைல்டு எபிசோடோட நாங்கள் உங்களை வந்து சந்திக்கிறோம். அண்ட் திஸ் இஸ் சாந்தினி மதிவாணன் அண்ட் ஜீவிதா signing off from the entire team of புத்தம் புது காலை. Bye. Thank you.